ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷ 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடுமோ என்றார்கள். அதாவது ஏசப்பா வந்து ஒரு வனாந்திரத்தில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு. அநேக ஜனங்கள் கூடி வந்து அவர் வசனத்தை கேட்டு கொண்டிருக்காங்க. அந்த பிரசங்கம், அந்த போதகம் முடிஞ்ச பிறகு அந்த அந்த ஜனங்கள் ஏசப்பா திருப்பி அனுப்புறதுக்கு மனசே இல்லை. அந்த ஜனங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, ரொம்ப சாடமாக பட்டினியாக இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த ஜனங்களை கண்டு ரொம்ப பரிதபிக்கிறாரு. பரிதபிச்சு சீசனை கூப்பிட்டு, இந்த ஜனங்களை இப்படியே பட்டினியாக அனுப்புது எனக்கு மனசு இல்லைப்பா, இவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு சொல்லி ஏசப்பா சீசனை பார்த்து சொல்லும்போது, சீசனை சொல்ல, ஏசப்பா இந்த வனாந்திரத்தில் என்ன ஆண்டவர் கிடைக்கும், இந்த வனாந்திரம் இத்தனை பேருக்கு எங்கேருந்து ஆகாரம் கொடுக்க முடியும் ஆண்டவர் சொல்லி சீசர் ஏசப்பா பார்த்து சொல்லும்போது, ஏசப்பா உடனே உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு வாங்க சொல்லும்போது, அங்கே இருக்க ஒரு கொஞ்சம் 7 அப்பங்களும் சிறு மீன்களும் அதை கொண்டு வந்து ஏசப்பா உடனே சொன்னார், அவங்க எல்லோரும் நீங்கள் பந்தியில் உட்காருவீங்கப்பா சொல்லி ஏசப்பா சீசருக்கு சொல்லி அவர் உடனே அந்த அப்பத்தை எடுத்து அந்த மீன்களை எடுத்து அவர் சோத்திரம் பண்ணி அவங்களுக்கு போய் கொடுங்கப்பா சொல்லும்போது அநேக பேர் அதை சாப்பிட்டு மீதி திருப்தி எடுத்தாங்க. ஏன்னா ஏசப்பா நம்மளோட ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வழியிடத்தில் அவர் வழி உண்டு பண்ணுற தேவனாக இருக்கார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கை பாலைவனமாக இருக்கா, நம்ம வாழ்க்கை வனாந்திர போல் இருக்கா, நம்ம வாழ்க்கையில் எந்த பக்கமே திரும்ப முடியல, நெருங்கவும் முடியல, எந்த பக்கமும் ஒரு வழியே இல்லையா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்று கர்த்தரை நம்புங்க. அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, வனாந்திரமாக இருந்தாலும் சரி, அது நம்ம வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளுக்கு வழியை உண்டு பண்ணுற தேவனாக இருக்கார். அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகார் வனாந்திரத்தை கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் வச்சு அழுகிற, ஆண்டவரே அங்கே மடிந்து போயிடும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி வேணும் ஆண்டவரே. பாலைவனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கும்போது உடனே ஏசப்பா அந்த பிள்ளையோட சத்தத்தை கேட்டு, ஆகாரோட ஜெபத்தை கேட்டு உடனே அந்த இடத்துல தண்ணீர் ஊற்ற வர வச்சார். உடனே ஆகார் சொல்ல, ஏசப்பா நீ என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, அவர் நம்பி காண்கிற தேவன், நம்மளை ஒருபோதும் கைவிட எந்த சூழ்நிலை நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த இடத்துல சரி கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஒன்று நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நிச்சயமாக உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தால் சரி, பாலைவனமாக இருந்த வாழ்க்கையாக இருந்தால் சரி, உங்கள் வாழ்க்கையில் திரும்ப முடியாத வழியாக இருந்தால் சரி, கர்த்தர் எல்லாத்துலையும் வழியை உண்டு பண்ணுற தேவனாக இருக்கார். அவர் நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்புங்க, உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமென்.